விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் மற்றும் மீடியா நண்பர்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது பார்த்திங்கன்னாங்க, ஒரு 6.5 ஏக்கர் காலி நிலம். இதுக்கு தட வசதி பார்த்திங்கன்னா 33 அடி தடங்க. இப்போ நாம் நின்றுட்டுருக்கிறது வந்து இது மேல்காட்டுக்காரருக்கு சேர்ந்ததுங்க. இந்த தடை பாத்தியும் இல்லை. இப்போ கீழே நம்ம பைக் நின்றுருக்குதுல்ல, இதுதான் வந்துங்க அந்த காட்டுக்கு போகிறதுக்கு. அந்த தார் ரோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் தெரியுது பாருங்கள், அந்த ஊர் தெரியுது. அந்த டிராக்டர் வந்து போயிட்டுருக்குது, அதுதான் வந்து தார் ரோடுங்க. அந்த வீடு தெரியுதுல்ல, அதுதான் தார் ரோடுங்க. அதிலிருந்து ஒரு 400 அடி தூரம் வந்தோம்னா 400 அடி தூரத்துக்கு 33 அடி மண்ணு தடம் இப்போதைக்கு. இது வந்து தார் ஊற்றி கொடுத்துட்றாங்க, அதாவது தார் ரோடு போட்டு கொடுத்துட்றாங்க. 33 அடி தடம் தார் ரோடு அங்கேருந்து வந்து ஆக்சுவலாக வந்து இது வந்து சைட்டு போடுறாங்க. சைட்டுக்காகத்தான் இந்த ரோடு போடுறாங்க. நம்மளுக்கு வந்து பார்க்க வந்த காட்டுக்கு அங்கேருந்து 33 அடி தடத்தில் நேராக வந்து இப்படி திரும்பிக்கிறோம். இது 33 அடி தடங்க. இதில் வந்து நேராக போய் காட்டுக்கு ஜலமூலையிலேயே வந்து தடம் போய் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. உள்ள காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை கிணத்து காட்டிடுறேன். அது ஜேசிபி ஓடுறதுனால கொஞ்சம் கடமுடன்னு சத்தம் வருதுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிணறு வந்து இந்த காட்டுக்கு ஜலமூலையிலே வந்து அமைஞ்சிருதுங்க. தனி கிணறு. இந்த கிணறு அப்படியே நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த கிணத்துக்கு வந்து கிணறுலாம் நல்ல கிணறு, ஏரியா தண்ணி ஏரியா, எந்த குறைபாடுகளும் இல்லை. எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கிணத்துல வந்து சர்வீஸ் கிடையாதுங்க. இதான் அந்த காலத்துலலாம் ஏற்ற மறைச்சி எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இப்போ வெறுங்காடாக கிணறு இருக்குது. சைட்டுக்கு வந்து இந்த பகுதியில் மொத்தமாக வந்து இதில் வந்து ஒரு 8.5 ஏக்கரா 9 ஏக்கராவாட்டு இருந்துருக்குது. அதில் 2.5 ஏக்கரா வந்து சைட்டுக்கு கொடுத்துட்டாங்க, சைட்டு போட்டுருக்குறாங்க. மீதிக்கிறது காடாக விற்கிறாங்க. இதுதான் இந்த காட்டினுடைய நிலவரம். இந்த 6.5 ஏக்கரா நாம் பார்க்க வந்த 6.5 ஏக்கராவுக்கு இந்த கிணறு தனி கிணறு. தண்ணி மேலேயே கிடக்குதுங்க. சர்வீஸ் கிடையாது, நாம் தான் சர்வீஸ் வாங்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 33 அடி தடம் சொன்னாங்கல்ல, இப்போ அந்த வழியாகவே போய் உங்களுக்கு முழுசாக காட்டிடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம பைக்கு நிற்கிறது நேராக வர ரோடு. அதிலிருந்து கட் ரோடு மாதிரி திரும்பி இந்த 33 அடி தடத்தில் நேராக காட்டுக்கு போகிறோம். ஜலமூலையில் இந்த தடம் போய் ஜாயிண்ட் ஆகுது. நம்ம கிழக்கு திசையிலிருந்து மேற்கு நோக்கி போயிட்டுருக்குறோங்க. இதுதாங்க நாம் பார்க்க வந்த காடுங்க. இந்த உங்களுக்கு தெரியுது பாருங்கள், இதெல்லாம் காலியாக தெரியுதில்ல, வெறுங்காடாக தெரியுதில்ல, இதுதான் நாம் பார்க்க வந்த காடு. இப்போ இதுதான் ஜலமூலை. ஜலமூலையிலேயே தடம் நல்ல வாஸ்துப்படி. இதிலிருந்து அந்த மரம் தெரியுதுங்களா, குச்சிக்கிழங்கு, அதுதான் வந்து அக்னி மூலைங்க. வாங்க காட்டுறேன். ஒரே நேரு தான். காடு நல்லா தட்டமாட்டம் சரி சமமாக இருக்குது. எந்த குறைபாடுகளும் இல்லை. செம்மண்ணுங்க. நீங்கள் சைட்டு இப்போ நிறைவேறிந்தாங்கள, அதை பார்த்துருப்பீங்க. எல்லாம் பயங்கரமான செம்மண். எந்த மண்ணில் எந்த குறைபாடுகளும் கிடையாது. அது கொழிஞ்சி முளைச்சிருக்கிறதுனால உங்களுக்கு மண் தெரியல, அதனால் உதாரணத்துக்கு சொல்கிறேன். பாருங்க, கீழ் மண் பாருங்க. இது வந்து எறும்பு குழிங்க. எறும்பு குழி வந்து எப்போவுமே வந்து கீழே இருக்கிற மண்ணை மேலே கொண்டு வந்து போடும். அதுதான் நம்மளுக்கு உதாரணம். பாருங்கள், இது ஒரே நேராக போய்க்குது. நான் எப்போவுமே வந்து வீடியோவில் உங்களுக்கு 4 மூளை காட்டி தான் பழக்கம். எனக்கு அப்படி தான் கொஞ்சம் திருப்தி ஆகுது. எல்லாமே அளந்து எல்லாம் கல் நெட்டி வச்சு ஜம்முன்னு இருக்குது. காடு வந்து ஒரே தட்டமாட்டு இருக்குது. சரிவுன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு சரிவு தான் வரும். இல்லை சரிவு பார்க்கலைன்னா மட்டமாக தட்டமாக தான் இருக்குது. எந்த மூலையும் கட் ஆகலை, செவ்வக டைப்பில் வந்துடுதுங்க. இந்த காட்டுக்கு சேர்ந்த மாதிரி பாருங்கள். இந்த பக்கம் ஒரு தோப்பு, இந்த பக்கம் ஒரு நிலக்கடலை தோட்டம்,
இந்த காட்டுக்கு மேற்கு சைடு பார்த்திங்கன்னா, அதாவது கிழமேற்கில் இது வடமேற்கில் பார்த்திங்கன்னா குச்சிக்கிழங்கு போட்டிருக்குது. இந்த இதுதான் நம்ம வந்து பொலி. இதுதான் வந்துங்க அக்னி மூலை. இந்த பாலச்செடி வைக்கிறது தான் வந்து அக்னி மூலை. எந்த மூலையும் கட் ஆகலை. இதிலிருந்து அப்படியே ஒரே நேருங்க. இது வந்து பக்கத்து காடு. காட்டுக்கு மேற்கு சைடு இருக்கிற குச்சிக்கிழங்கு போட்டுக்கிறாங்க. அதாவது மரவள்ளி கிழங்கு போட்டிருக்கிறாங்க. சொட்டு நீர் போட்டுக்கிறாங்க. எல்லாம் பார்க்குறீங்க. இந்த பக்கத்தில் வந்து அந்த பக்கம் பாருங்கள், வீடியோவில் தெரியுது, கரும்பு போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் பாருங்கள். எதுக்காகலாம் காட்டுறேன்னா, வெறுங்காடு காட்டிட்டு தண்ணி இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு உங்களுக்கு பல சந்தேகங்கள் எடுக்கும் மனசுக்குள்ளே. அதனால் சுற்றி வர அதுக்கு தான் காட்டுறது. இந்த நம்ம பார்க்குற பூமியிலேருந்து சுற்று வட்டார பூமியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டினா தான் நீங்கள் வீடியோவில் நீங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியும். அதனால் அதை பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், பக்கத்து காடு அருமையாக பண்ணிக்கிறாங்க. நீங்களும் இந்த காடு 6.5 ஏக்கரா ஒரே இனமாக இருக்குது. வாங்கிட்டு அருமையான தோட்டம் பண்ணிக்கலாம். இந்த இடம் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லிடுறேன். பார்த்திங்கன்னா, நாமக்கல் மாவட்டம், திருச்செங்கோடு வட்டம், இந்த வையப்பு மலை, இந்த ராமாபுரம், இந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க. காட்டை நேரில் பார்க்கும்போது உங்களை கூட்டிகிட்டு வரேன். நேரில் ஏரியா அருமையான ஏரியாங்க. விலையை மட்டும் நான் கடைசியாக சொல்கிறேன். பாருங்கள், இந்த பக்கம் வந்து கரும்பு போட்டுக்கிறாங்க. கரும்பு கால் பாருங்கள் எப்படி இருக்குது. கருன்னு இருக்குது. தண்ணி இல்லைன்னா கரும்பெல்லாம் போட முடியாதுங்க. உங்களுக்கே தெரியும். ஏரியா நல்லா தண்ணி ஏரியா. கால் நல்லா கிழக்கு சருவு. வடக்கு சருவு கூட வராதுங்கெல்லாம், கிழக்கு சருவு தான் வருது. குபேர மூலையில் தூரமாக இருக்குதுங்க, நடக்க முடியல. இருந்தாலும் காட்டிடுறேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வேகமாக நடக்கிறேன் நான். இந்த நிலமெல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா உடனே ஃபோன் பண்ணுங்கள். நேரில் வந்து ஒரு விசிட் அடிங்க, பேசிக்கலாம். குத்தமுறை இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க. என்னோடய பர்ஃபார்மன்ஸு நான் காட்டுற விதமெல்லாம் பிடிச்சிருந்தால் லைக்கு கண்டிப்பாக போடுங்க. பாருங்கள், நரிப்பயிர் போயிட்டுருக்குது. எங்கள் ஏரியாவில் நரிப்பயிர்னு சொல்லுவோம். உங்கள் ஏரியாவில் என்ன சொல்கிறீங்கன்னு தெரியல. எல்லாம் பக்கத்து தோட்டம், கரும்பு, குச்சிக்கிழங்கு, நிலக்கடலை, தென்னந்தோப்பு, நரிப்பயிர் எல்லாம் போட்டுக்கிறாங்க. நான் பார்க்க வந்த காட்டில் தான் கொழுஞ்சி தான் முளைச்சி கிடக்குது. உழவு ஓட்டி விட்டுருந்தாங்கன்னா தங்க மாட்டம் இருக்குங்க. மண் உங்களுக்கு கண்ணுக்கு பார்க்குறக்கு பாருங்கள். அதான் கரையாக மண், எறும்பு மண் பாருங்க. மண் பிடித்தா இருக்குது. அதனால் நீங்கள் மண்ணை பற்றியெல்லாம் வந்து துளி கூட கவலைப்பட வேண்டியதில்லை. அருமையான மண், அருமையான காடு, எந்த மூலையும் கட்டாவில் நல்லா செவ்வாய் டைப்பில் அருமையாக இருக்குது. 6.5 ஏக்கரா. இதாங்க குபேர மூலை. குபேரங்க தான் குடி வைக்கிறாரு, என்கிட்ட சொன்னார். இதான் குபேர மூலைங்க, பார்த்துக்குங்க. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா வாயு மூலை ஒரே நேராக போகுது. அதையும் காட்டுறேன். நம்ம ஜல மூலை பார்த்துட்டோம், அக்னி மூலை பார்த்துட்டோம், குபேர மூலை பார்த்துட்டோம். அடுத்தது வாயு மூலை போகிறோம். வாயு மூலை பகுதியில் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு அமைச்சிருக்குது. தென்னந்தோப்பு கொடுக்கலையாமா, நீங்கள் இதுவே தோப்பு பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், காட்டினோடைய வியூ காட்டுறோம் பாருங்கள். இல்லை ஜம்முன்னு இருக்குது. அப்படி கிளசரவில் அருமையாக இருக்குது காடு. எந்த நெளிவு சுழிவும் இல்லை, ஒரு ஜம்பிங்கும் இல்லை.
எல்லாம் வெள்ளாமை பண்ணிவிட்டோம்னாங்க தங்க மாட்டிருக்குங்க. வெள்ளாமையெல்லாம் சொன்ன மாதிரி வரும் இந்த மண்ணுக்கெல்லாம். அப்புறம் கஸ்டமராக ஆகிய நீங்கள் எங்களுக்கு கடவுள் மாதிரி வர்றீங்க, காடு பார்க்குறீங்க, பார்த்துட்டு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பிடிக்குதுன்னா பிடிக்குன்னு சொல்லுங்கள், பிடிக்கலினாலும் பிடிக்கலன்னு சொல்லுங்கள். வேறு காடு காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறோம். அப்புறம் ரெண்டாவது, நிறைய பேர் கூப்பிட்டு காடு கேட்டுருக்குறீங்க. நான் உங்கள்கிட்ட பேசியிருப்பேன், நம்பரை பதிவு பண்ணி வச்சுருக்கிறேன். டக்குன்னு நினப்பு வரதில்லை. டெய்லி காடு பார்க்குறதுக்கு ஊர் சுற்ற வந்துடுறேன், அதனால் மறந்துடுறேன். ஒரு 2 நாளைக்கு ஒருக்காவது நினப்படுத்தி விடுங்க, தயவு செய்து சொல்கிறேன். கோவிச்சுக்காதீங்க ஃபோன் பண்ணலேன்னு. மறதிக்கு காரணத்தினால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறதில்ல. இதுதான் வந்துங்க இந்த பாலச்செடி தான் இந்த காட்டினோட வாயு மூலைங்க. பாருங்கள், இதிலிருந்து இதை வரப்பு, இதிலிருந்து அந்த தென்னை மரத்தில் ஒரே நேருங்க, எந்த கிராஸும் இல்லை. காட்டினுடைய வியூ இந்த ஏரியாவிலேருந்து காட்டுறோம் பாருங்கள். அருமையாக இருக்குதுங்க, தட்டை மாதிரி இருக்குது காடு, எந்த குறையும் இல்லை. இப்போ நம்ம வாயு மூலையிலிருந்து மறுபடியும் ஜல மூலைக்கு போகிறோம். இந்த தென்னந்தோப்பு, பக்கத்து தென்னந்தோப்பு, இதையும் காட்டிடுறேன் உங்களுக்கு. ஒரு நல்ல முறையாக வச்சு பராமரிச்சுக்கிறாங்க. நல்லா 20 அடிக்கு ஒருக்கா ஒரு மரம் வச்சு நல்லா பண்ணிக்கிறாங்க. நீங்களும் இதே மாதிரி தென்னை மரம் வைக்கிறதுனால வைக்கலாம். எந்த வெள்ளாமை வேணாலும் பண்ணலாங்க, உங்கள் சௌகரியம் தான். அப்புறம் ரெண்டாவது, இந்த ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நான் கஷ்டப்பட்டு ஊராக பெட்ரோல் அடைச்சிட்டு வேர்த்து விறுவிறுக்கா மூச்சு வாங்க காடை சுற்றி எடுத்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். முதல் வேலை, நான் ஒரு மீடியேட்ரு. நான் காடெல்லாம் முதல்ல மறந்துடுறேங்கிறதுக்காகத்தான் யூடியூப்பே ஆரம்பித்தேன். எனக்கு யூடியூப் வருமானம் பெரிய விஷயமே இல்லை. அது வந்தால் என்ன போனேன் என்ன, நான் இன்னும் மானிட்டேஷனே பண்ணல. அதை பற்றி நான் கவலைப்பட போகிறது இல்லை. மெயினாக காடு, நான் பார்க்குற காடு மறக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா காட்டை என்னையவே கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு காட்டை கூட்டிகிட்டு வந்து காட்டுறேன். பாட்டிட்டு நேரடியாக குறை வச்சு பேசுகிறதுக்கு ஏற்பாடு பண்ணி விட்றேன். நில உரிமையாளர்கிட்ட நீங்கள் பேசுகிற மாதிரி பண்ணி விட்றேன். நீங்கள் உங்கள் சொந்தக்காரர் இந்த ஏரியாவில் இருக்கிறாங்கன்னா இந்த வீடியோவை அவங்கள்ட்ட காட்டி, மாப்பிள்ளை இந்த காடு எங்கே இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லுவீங்க. மச்சான் நம்ம வீட்டுக்கு புறக்காலையில் தான் மச்சான் இருக்குது, வாங்க மச்சான் நான் காட்டுறேன் அப்படிம்பாரு. எங்கள் வருமானம் போயிரு. அதனால் எங்களையும் மனுஷங்களாம் மதிங்க. நாங்கள் காட்டுற காட்டை எங்கள் மூலியமாகவே வியாபாரம் பண்ணுங்க. அவங்களுக்கும் கமிஷன் தான் கொடுக்க போகிறீங்க, எங்களுக்கும் கமிஷன் தான் கொடுக்க போகிறீங்க. பாருங்க, பக்கத்து காடு வளம் போட்டுட்ருக்குறாங்க. மண் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நல்லா தோப்பு, நல்லா சூப்பராக இருக்குது. இதில் எந்த குறைபாடுகளும் இல்லை. இதில் உதாரணத்துக்கு காட்டுற பக்கத்து காட்டை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அதனால் மச்சானும் வேண்டாம், மாமனும் வேண்டாம், எங்களையும் மனசனாக மதித்து எங்களோட உழைப்புக்கு மரியாதை கொடுத்து எங்களையே கூப்பிடுங்க. நீங்கள் எங்கே கேட்டிங்கனாலும் காடு நாங்கள் பார்த்து வாங்கி தருவோம். நான் பாருங்கள், சொந்த ஊர் கவந்தப்பாடி. இன்றைக்கி நான் திருச்செங்கோடு ஏரியாவில் காடு பார்த்துட்ருக்கேன்னா என்னை நம்பி நீங்கள் கேட்குறீங்க, என்னோடய சப்ஸ்கிரைபர் கேட்குறீங்க, என்னோடய கஸ்டமர் கேட்குறீங்க. என்னோடய சப்ஸ்கிரைபரும் கஸ்டமரும் எனக்கு கடவுள் மாதிரி. உங்களுடைய பேச்சுக்கு உங்களுக்கு நான் வியாபாரம் பண்ணி கொடுக்கணுங்கிற நம்பிக்கைக்கும் நீங்கள் என் மேலே வச்சு கேட்குற நம்பிக்கை காப்பாற்றுறதுக்காகத்தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு காட்டை சுற்றி காட்டுறேன், காடு தேடி கண்டுபிடிக்கிறேன். அதனால் என்னை கை விட்டுறாதீங்க. என்னோடய பொழப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. நானும் ஏழ்மையான ஆள் தான், பெரிய பணக்காரன்லாம் இல்லை. பாருங்கள், பைக்கே ஒரு சிம்பிளான பைக் வச்சு தான் ஓட்டிகிட்ருக்கிறேன். அதனால் என்னோடய வியாபாரத்தை நீங்கள் எங்கிட்டயே பண்ணுங்கள், அடுத்தவங்கள்ட்ட விட்டுறாதீங்க. உங்கள் சொந்த பந்தமாக இருந்தாலுமே கமிஷனுக்கு வாங்காமல் யாரும் விட போகிறதில்ல. நீங்கள் கொடுக்குற கமிஷனு நேர்மையான ஆளுக்கு கொடுங்க. உங்களுக்கு உண்மையாக யார் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுங்க. வேறு ஒன்றும் சொல்கிறக்கு இல்லை. இந்த காடு நல்ல காடு தாங்க, எந்த குறையும் இல்லை. அதனால் இந்த காடு தேவைப்பட்டுச்சுன்னா உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். நிறைகள் குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த சந்தேகம் வந்தாலும் கேளுங்க. இந்த காட்டினோட மேப் வேணும்னா
என்னோடய நம்பர் கொடுக்குறல அது வாட்ஸ்அப் நம்பர் தான். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்கும். ஃபோன் பண்ணி மேப் கேளுங்க, தரேன், அனுப்பிச்சி விட்றேன். என்னையும் உங்களோட தம்பி மாதிரி நினச்சிக்கோங்க. உங்களுடைய நம்பிக்கைக்கு நான் பாத்திரமாக இருப்பேன். எந்த ஒரு குறைபாடுகளும் வராது. நேர்மையான வியாபாரம் பண்ணுவோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒன்றும் சொல்கிறக்கில்ல. பக்கத்துலேயே இந்த காட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சைட்டு போட்டிருக்குறாங்க. சைட்டு வேல்யூஷன் வரும்னு நினச்சிக்க வேண்டாங்க. இதெல்லாம் அக்ரி லேண்டில் இருக்குது. உங்களுக்கு ஊரடி தோட்டமாகவும் அமைஞ்சிருது. இந்த காட்டினுடைய விலை சொல்லலைன்னே பார்க்காதீங்க. நான் இப்போ தான் சொல்கிறேன். 1 ஏக்கர் விலை 70 லட்ச ரூபா சொல்கிறாங்க. மொத்தம் 6 ஏக்கரா. 1 ஏக்கரா வந்து 70 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நேரில் வந்து பேசலாங்க. அவங்க பெருசாக குறையாது, கணிசமாக தான் குறையும்னு சொல்லிக்கிறாங்க. இந்த ஏரியா மார்க்கெட் அந்த அளவுக்கு இருக்குது. பக்கத்தில் எல்லாம் சைட்டு, பக்கத்துலேயே மெயின் ரோடு, ஊரடி தோட்டம். அந்த ஊர் மாரியம்மன் கோயிலும் தனி டேங்க் தெரியுதில்ல, அதுதான் தார் ரோடு. அதிலிருந்து மறுபடியும் சைட்டுக்குள்ளே 33 அடி தடை தார் ரோடு போட்டு கொடுக்குறாங்க. எந்த குறைபாடுகளும் இல்லை. தண்ணி வசதி இது எல்லாமே பண்ணித்தராங்க. நீங்களே இந்த சைட்டுக்குள்ளே ஒரு வீடு வாங்கி கூட இங்கேயே குடியிருந்துக்கலாம். எல்லா விளக்கத்தையும் சொல்லிக்கிட்டேன். மேலும் விவரங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள், சொல்கிறேன். வேறு ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கில்ல. நன்றி, வணக்கம்.